இன்றைக்கி என்னோடய வீட்டு தோட்டத்தோட அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லில்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல வகைங்க. இது நான் சாலமன் கார்டன்ட்ட தான் வாங்கினேன். அதாவதுனா பேபி பிளான்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி இதேமாரி ஒரு குட்டி இருக்கக்கூடிய பேபி பிளான்ட் எடுத்து நான் தனியாக நட்டு வச்ச வீடியோ கூட போட்டிருப்பேன். இன்றைக்கி சரி காலையில் பூக்கலாம் நல்லா பூத்துருக்காங்களே அப்படின்னு செக் பண்ண வர்றப்ப தான் ஒரு பேபியை பார்த்தேன். நிறைய பேபி பிளான்ட்ஸ் கிடைக்கிது. அப்புறம் இது இவங்களோட பிளாசம் கார்னட்டை வாங்கின அடேனியம் ரொம்ப சூப்பராக பூத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த கலேடியத்தில் அழகான பூக்கள் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த இலையே ரொம்ப அழகு. ஆனால் அதை விட நானும் பூக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி அழகாக பூத்துருக்கு. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பொதுவாக கலேடியத்தில் இது மாதிரி பூக்கள் தாங்க கிடைக்கிது. அப்புறம் பார்த்தா ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் மோஸ் ரோஸ் இப்படி ஆரோக்கியமாக பூத்து நான் இப்போ தான் நான் எடுத்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த எல்லோ கலர் நான் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் மட்டும்தான் நான் வாங்கி வச்சு வளர்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் நிறையா கலர்ஸ் சேகரிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஆல்மோஸ்ட் இப்படி சேகரித்து இப்போ என்கிட்ட ஒரு 30 கலர் வரைக்கும் இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மோஸ்ரஸ் எல்லாம் இந்த டைமிங்கில் தான் நல்லா வளரும் போல இருக்குது. அப்புறம் இவங்க என்ன ரெயின் லில்லி தான் ரொம்ப அழகாகவே பூத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெயின் லில்லி பாருங்கள், சில பூக்கள் சிங்கிள் பெட்டலாக பூக்குது, சில பூக்கள் மல்டி பெட்டலில் பூக்குது. இதோட பேர் என்னன்னு மறந்துட்டேன். யாருக்கா தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மோஸ்ரோஸ் பார்த்தீங்களா, அது ஒரு வகையான எல்லோ, இது ஒரு வகையான எல்லோ. எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க செம்ம சூப்பராக அப்படி பூத்துருக்கு. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க. ஆனால் என்கிட்ட இருக்க 30 வெரைட்டியும் என்ன பூக்க ஆரம்பிக்கலாம். பூத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இது ஒரு பிங்க் எல்லோலேயே 2, இப்போ இந்த பிங்க் ஒன்று. ஆக்சுவலாக இந்த பிங்க்கும் லைட் பிங்க்கும் ஒரு மாதிரி கிராஸ் ஆன மாதிரி கலர். ஆனால் இந்த பியூர் பிங்க் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி இதுவுமே இந்த அள்ளியுமே பூத்துருக்கு. ஆனால் இந்த அள்ளியில் பேபி பிளான்ட்ஸ் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் உத்து பார்க்குறேன் எப்படி வரும் அப்படின்னு தெரியல. ஆனால் பூத்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் பேபி பிளான்ட்ஸ் கிடைக்கல. ஆனால் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அள்ளி ரகத்தில் பார்த்தீங்கன்னா பேபி பிளான்ட்ஸ் அவ்வளோ கிடைக்குதுங்க. தேங்க்யூ.